Hi, need previous year questions. கெமிஸ்ட்ரியில் ஆல்டிகைட்ஸ் கீட்டோன் கார்பாக்சில் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 63. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எஸ்டர்ஸ் கெட் ஹைட்ரலைஸ்ட் மோஸ்ட் ஈஸிலி அண்டர் அல்கலைன் கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல்கலைன் கண்டிஷனில் ஹைட்ரலைஸ் ஆகணும் அண்ட் இதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஹைட்ராலைஸ் அப்படின்றது நமக்கு எப்படி நடக்கும்னா, இப்போ ஆர்சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது அப்படின்னா, ரைட், அண்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஓஆர்ன்னு இருக்கும். இப்போ இந்த ஆர் குரூப் இருக்கு இல்லையா, இந்த ஆர் குரூப் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங்காக இருக்க ரொம்ப ஈஸியாக நமக்கு ஹைட்ராலைஸ் ஆகும். ரைட். ஸோ அப்போ அந்த ஆர் குரூப் வந்து நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எங்கே இருக்குது பாருங்கள். 2 ஆர் குரூப்லேயும் நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எபிலிட்டி அதிகமாக இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆர் பாருங்கள், நமக்கு எப்படி இருக்குது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சரில் இருக்குது. இது NO2. ஸோ ஏன்னா NO2 வந்து நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப், மைனஸ் ஆர் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா டி வரும். ஸோ இது வித்ட்ரா பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஓலேருந்து நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ரா ஆகும். அப்போ சி டபுள் பாண்ட் ஓல ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணும், பேஸ் அட்டாக் நமக்கு நடக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹைட்ராலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ராலிசிஸ் அகைன் ஆர்சி டபுள் பாண்ட் ஓ சிஎல் அண்ட் இந்த இடம் பிரேக் ஆக போகுது. ரைட். அண்ட் இந்த பக்கம் ஹெச் ப்ளஸ், இந்த பக்கம் அகைன் OH மைனஸ். அப்போ இங்கே டெல் ப்ளஸ் நமக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த சி மேலே ப்ளஸ்ஸை கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா, இந்த குரூப் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணால் தான் இந்த ப்ளஸ் சார்ஜ் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகும். இதே வந்து இந்த ஆர் டோனராக இருந்துச்சுன்னா, இது எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதுனால இந்த ப்ளஸ் சார்ஜ் சப்ரஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஹையர் த பாசிட்டிவ் சார்ஜ், நியூக்ளியோஃபிலிசிட்டி ஹையராக இருக்கும்போது என்ன ஆகும், அது வந்து நமக்கு ஈஸியாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பாருங்கள், CHO NO2 இருக்குது. ஸோ இதில் யார் பவர்ஃபுல் வித்ட்ராயிங்னா NO2. ஸோ அப்போ இவ தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் யாருன்னா 4. அடுத்து 1 அண்ட் 3 பார்க்கும்போது 3ல நமக்கு டோனார் இருக்குது. அப்போ இதில் ரியாக்டிவிட்டி குறைஞ்சிரும். இதில் யாருமே இல்லை, இது நியூட்ரல். ஸோ அப்போ என்ன அடுத்து 1 அண்ட் லீஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 வரும். ரைட். அப்போ 2, 4, 1, 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், MgBr கொடுத்துருக்காங்க. CO2 போட்டு செகண்டாக ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. இந்த ரியாக்ஷன் நம்மளே எழுதிடலாம், ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான். ப்ராடக்ட்டும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு. ஸோ அவங்க நான் MgBrன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது மேலே என்ன நமக்கு மைனஸ் அண்ட் இதுவும் மைனஸ் தான், Mg மட்டும் தான் ப்ளஸில் இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல CO2 எடுத்துக்கிறேன். இப்போ சி டபுள் பாண்ட் ஓ, இங்கேயும் டபுள் பாண்ட் ஓ. இது மேலே நமக்கு இங்கே டெல் ப்ளஸ், இங்கே டெல் மைனஸ். ஸோ இந்த மைனஸ் இங்கே அட்டாக் பண்ணும், இது O மைனஸ் ஆயிரும். இப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், C6H5 அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே நமக்கு சி டபுள் பாண்ட் ஓ, இங்கே O மைனஸ். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு MgBr வந்திருக்கு. ரைட். அண்ட் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா, இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அப்போ இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடம் உடஞ்சது பக்கம் என்ன வரும், H ப்ளஸ், இந்த பக்கம் OH மைனஸ் வரும். அப்போ இங்கே நமக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா C6H5 சி டபுள் பாண்ட் ஓ OH வரும். ரைட். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், பென்சோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் பியில் இருக்குது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் கிவ்ஸ் பென்சோயிக் ஆசிட் அண்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பென்சோயிக் ஆசிட் வரும். இப்போ குளோரோபென்சின் இல்லை குளோரோஃபினால் இல்லை குளோரோடொலுவின் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங்கில் டேரெக்டாக குளோரின் அட்டாச்சாக இருக்குது. இங்கே பென்சின் ரிங்கில் டேரெக்டாக குளோரின் அண்ட் OH இருக்குது. அண்ட் இங்கேயும் பென்சின் ரிங்கில் டேரெக்டாக குளோரின் அண்ட் CH3 இருக்குது. ஸோ பென்சின் ரிங்கில் டேரெக்டாக இருந்தாலே அங்கே ஹைட்ராலிசிஸ் போகிறது கஷ்டம். அப்போ ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டு, பென்சாயில் குளோரைடு. இதில் நமக்கு குளோரைடு எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே தான் இருக்கும். அதாவது பென்சினுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இப்போ இதில் நம்ம ஹைட்ராலிசிஸ் போடும்போது இந்த இடம் க்ளீவ் ஆகிட்டு, இந்த பக்கம் ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளஸ் சைடு நமக்கு என்ன ஆயிரும், OH ஆட் ஆயிரும். அப்போ இங்கே சி டபுள் பாண்ட் ஓ OH அப்படின்னு வந்துடும், ப்ளஸ் HCl நமக்கு கிடைக்கும். ரைட். ஸோ அப்போ இதில் ஹைட்ராலிசிஸில் பென்சோயிக் ஆசிட் கொடுக்குறது பென்சாயில் குளோரைடு, மற்ற எதுவுமே நமக்கு வராது. நீங்கள் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வி ஸ்டார்ட் வித் குளோரோபென்சின். குளோரோபென்சினில் நீங்கள் எப்படி பென்சோயிக் ஆசிட் கொண்டு வர முடியும், இதில் என்ன இல்லை, CH3 கிடையாது. ரைட். ஸோ அப்போ இதிலே தெரிஞ்சிடும் ஸ்டார்டிங்லேயே நமக்கு எதில் வரும் அப்படின்றது, இதில் தான் வரப்போகுது. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், carboxylic acids have higher boiling points than aldehydes, ketone and even alcohols of comparable molecular mass. It is due to, so the carboxylic acid நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, it forms an extensive hydrogen bond. ஸோ இந்த பக்கம் R, இந்த பக்கம் R. இப்போ இது என்ன பண்ணணும்னா இதோட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி இன்டர் மாலிகுலார், ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுல் நடுவில் என்ன இருக்குது, நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங். இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, இதில் நமக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகுது. ஸோ ஆப்ஷன் டி தான். மற்ற ஆப்ஷன் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் இன்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரானா வித்தின் த மாலிகுல். ஸோ நமக்கு வித்தின் த மாலிகுல் வராது.
ஃபார்மேஷன் ஆஃப் கார்பாக்சிலேட் அயான். கார்பாக்சிலேட் அயான் வந்து நமக்கு வாட்டரில் ஃபார்ம் ஆகும். அசிடிட்டிக்குரிய பாயிண்ட் இது. இது வராது. அடுத்து மோர் எக்ஸ்டென்சிவ் அசோசியேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் டியூ டு வான் டெர் வால்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அசோசியேஷன் தான், வான் டெர் வால்ஸ் கிடையாது. எதனால வருது? ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமாக ஒன்று கிட்ட இருக்குது. ஸோ அந்த பாண்டு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுனால பாயிலிங் பாயிண்ட் நமக்கு அதிகமாகுது. ரைட். இப்போ டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ ஒரு தாலிக் ஆசிட் எடுத்திருக்காங்க, அதில் அமோனியா போடுறாங்க. இதில் ப்ராடக்ட் வந்து தாலிமைடு. ஏன்னா ஸ்ட்ராங் ஹீட்டிங் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுனா, நம்ம இங்கே சி டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஓஹெச், இங்கே ஓஹெச் இருக்குது. ஃபஸ்ட்டு அமோனியா போடுறாங்க. இது டேரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமுமே என்ன ஆகும்னா, இங்கே ஹெச், இங்கே NH2 எழுதிக்கலாம். 2 டைம்ஸ் நான் அமோனியா எழுதுகிறேன். ஆக்சுவல் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு இந்த இது வாட்டர் போயிடும். இப்போ -2H2O. ரைட். அப்போ இங்கே நமக்கு ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து சி டபுள் பாண்ட் ஓ, இங்கே NH2 அண்ட் இங்கேயும் சி டபுள் பாண்ட் ஓ, NH2. ரைட்டா. இப்போ அடுத்து ஸ்ட்ராங் ஹீட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஹீட்டிங் பண்ணுறப்ப நமக்கு என்னன்னா, ஒரு ஹெச் இங்கே வந்துடும். ரைட்டா. ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே ஆட் ஆகிட்டு ஹெச் இங்கே போய் என்ன ஆயிரும், இது ரிவர்ஸ் NH3 வெளியே போயிடும். இப்போ -NH3 இமைடு ஃபார்ம் ஆகும். தாலிமைடு இங்கே சி டபுள் பாண்ட் ஓ, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும், சி டபுள் பாண்ட் ஓ, இங்கே NH. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் வரும். எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. இது நீங்கள் டேரெக்டாகவே ஒரு அமோனியா வச்சு எழுதலாம். எப்படின்னா, இப்போ இந்த ஒரு அமோனியா இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இங்கேருந்து H2O எடுத்துகிட்டு அதேமாதிரி இங்கேருந்து H2O எடுத்துட்டிங்கன்னா வெறும் NH மட்டும் தான் மிச்சம் இருக்கும். டேரெக்டாக தான், பட் ரியாக்ஷன் இப்படி தான் போகும். ஃபஸ்ட்டு 2 ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன நமக்கு ரிமூவ் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் என்ன பண்ணலாம்னா, நமக்கு டேரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பொசிஷனில் கொடுத்தா டொனேட்டிங்கில் வந்துடும். என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இது ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஆல்ஃபாவில் வரல, அதுக்கு பதிலாக பீட்டா இங்கே இருக்கு பாருங்கள், பீட்டாவில் வந்திருக்கு. அதே மாதிரி காமாவில் வந்திருக்கு. ஸோ இந்த 2 பொசிஷன். அப்போ இந்த இதில் நமக்கு என்ன ஆகுனா, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி தான் இங்கே ரோல் ப்ளே பண்ணும். அப்போ ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ அது ரொம்ப க்ளோஸாக இருக்க இடத்துல நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் அதிகமாக இருக்கும். கரெக்டாக. ஸோ எலக்ட்ரான் என்ன பண்ணும், நமக்கு வித்ட்ரா பண்ணும். அப்போ அசிடிட்டியும் அதிகமாகும். ஏன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீசஸ் அசிடிட்டியை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ இங்கே பீட்டா பொசிஷனில், ஸோ இங்கே புல்லிங் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே இன்னும் ஒரு கார்பன் தள்ளி போயிடுச்சு. ஸோ அப்போ இங்கேயோட எஃபெக்ட் டேரெக்டாக COH கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் 3 அண்ட் லீஸ்ட்டாக யார் இருக்காங்கன்னா 1. ஏன்னா 1ல் எந்த ஒரு எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப்பும் இல்லை. அப்படின்னு டேரெக்டாக சைக்ளோஹெக்சேன் கொடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2, 3, 1 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the correct order of decreasing acid strength of trichloroacetic acid, trifluoroacetic acid and acetic acid, formic acid கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் சேம் தான். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி, ஷார்ட் ஆடணும்னா, அண்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ப்ரொபோர்ஷனல் டு 1/acidity. அதாவது அசிடிட்டி நமக்கு குறையும். இந்த குரூப்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே குளோரோ இருக்குது, குளோரின் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், ஃப்ளூரின் எலக்ட்ரான் வித்ட்ராயிங். ஸோ இப்போ யார் மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு CF3COH இதுக்கு தான் மோர் அசிடிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் இருக்க போகுது. அப்போ CCl3COOH. அதுக்கப்புறம் 2 பேர் யாருன்னா அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது நமக்கு ஒரு CH3 டோனார் குரூப்போடு இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், CH3COH. அப்போ இங்கே ஒரு டோனார் இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் அசிடிட்டி குறையும். இங்கே எந்த டோனார் குரூப்பும் இல்லை. ஸோ அடுத்ததான் நமக்கு ஃபார்மிக் ஆசிட் வருது, HCOOH. அண்ட் லீஸ்ட்டாக தான் நமக்கு அசிட்டிக் ஆசிட் வருது, ACOHன்னு போட்டிருக்கேன். அப்போ அந்த ஆர்டர் பாருங்கள், ஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட்ன்றது B அண்டு குளோரோன்றது A, ஃபார்மிக் ஆசிட் D அண்ட் இது பார்த்தீங்கன்னா C. அப்போ BADC எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் A. ஸோ BA அண்டு DC அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர், அசிடிட்டி ஆர்டர். இந்த ஒரு சின்ன விஷயம் தான், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டொனேட்டிங் குரூப்போடைய பிஹேவியர் அசிடிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சால் போதும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், which one of the following is most reactive towards electrophilic reagent அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது மோர் ரியாக்டிவ் டுவார்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட் சொல்லணும். எலக்ட்ரோஃபைல்ஸ்னால் நமக்கு என்னது E+ வரப்போகுது. ரைட். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் D தான் இங்கே ஆன்சராக வரும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஆல்கஹால் இருக்குது அண்ட் ஒரு E+ஐ நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுவோம், ஈஸியாக போய் நமக்கு இங்கே ஆக்ட் ஆகிரும். இங்கே ஃபீனால் இருக்குது, இது ஆக்ட் ஆகாது. எல்லா பென்சின் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் போகும், அது நமக்கே தெரியும். பட் இருந்தாலும் இங்கே நமக்கு ஆல்கஹால் இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாகவே எலக்ட்ரோஃபிலிக்
ரியேஜென்ட்டை நமக்கு அட்டாக் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? ஏன்னா இந்த இடத்துலயும் நமக்கு OH இருக்கு எஸ்ஸான்னு கேட்கலாம். இந்த OHல நமக்கு டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துரும். ஏன்னா ஃபீனாலா இருக்கிறதுனால. ரைட்? அப்போ இதில வந்து நமக்கு எப்படி இருக்கு? ஆல்கஹாலா இருக்கு. இங்க ஃபீனாலா இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஆப்ஷன் டி தான் நமக்கு இங்க கரெக்ட்டா வரும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. An organic compound A on treatment with NH3 gives B, which on heating gives C. C when treated with Br2 in the presence of KOH produces ethylamine. ஸோ கவனிங்க, Br2 in the presence of KOH அப்படின்றது நமக்கு என்னது? ஹாஃப்மேன் ரியாக்ஷன். ஏன்னா அதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எத்தில் ப்ரொடியூஸ் ஆகுது, பிரைமரி அமீன். ஸோ இது ஒரு ஹாஃப்மேன் ரியாக்ஷன். அப்போ நம்ம இதை ரிவர்ஸில் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ரெண்டுலாமே கார்பாக்சிலிக் ஆசிட் தான். அண்ட் எத்தில் அமீன்றது நமக்கு 1 கார்பன் லெஸ்ஸாக கிடைக்கும். ரைட்? அப்போ 3 கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் எடுக்கணும். அப்போ ஆன்சர் நமக்கு இங்கே டி தான். ரைட்டா? எப்படின்னு பாருங்கள். இப்போ இதை நான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் போடுறேன். இதுதான் ஏ. ஆன் NH3 இட் வில் ஃபார்ம், இதுலேருந்து நமக்கு OH வெளியே போயிடும். அண்ட் இட் வில் ஃபார்ம் CH3 CH2 C டபுள் பாண்ட் O NH2 வரும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இது பி. ரைட்டா? ஆக்சுவலாக பி கிடையாது. பின்றது நமக்கு ஆன் ஹீட்டிங் கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டெப்பை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. NH3 போடும்போது நமக்கு என்னன்னா COO மைனஸ் NH4+ இருக்கும். ஆன் ஹீட்டிங் நமக்கு என்ன ஆயிரும்? இப்போ நமக்கு மைனஸ் H2O வெளியே போயிட்டு இப்போ C வரும். ஸோ இதுதான் நமக்கு C டபுள் பாண்ட் O NH2. இந்த C நம்ம என்ன பண்ணுறோம்? Br2 KOH போடுறோம். அப்போ ஹாஃப்மேன் ரியாக்ஷன். இந்த R குரூப் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். இந்த CO2 நமக்கு வெளியே போயிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு? CH3 CH2 NH2 கிடைக்கும். ப்ளஸ் K2CO3 ப்ளஸ் 3 KBr ப்ளஸ் 2H2. ஸோ இதுதான் நமக்கு என்னது? ஆன்சர். ரைட்? ஓகே. ஸோ நமக்கு எத்திலமின் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு என்னது இங்கே கரெக்டு. ஸோ நீங்கள் வேறு எதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் லாஸ்ட்டில் நீங்கள் இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம கேரி அவுட் பண்ணும்போது 3 கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு பிரைமரி சப்போஸ் ஆப்ஷன் சியில் பாருங்கள், நமக்கு 4 கார்பன் இருக்குது ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இதில் நம்ம ரியாக்ஷன் போட்டாலும் நமக்கு எத்திலமைன் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த CO என்ன மாறும்? நமக்கு CONH2 மாறும். அண்ட் அதுக்கப்புறம் ரியாக்ஷன் போடும்போது இந்த ஹோல் குரூப் தான் நமக்கு என்ன ஆகும்? மூவ் ஆகும். ரைட்? அப்போ இந்த ஹோல் குரூப் மூவ் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிரும்? இந்த இடத்துல இந்த NH2 அப்படின்றது 2 ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும் தான் நமக்கு ரியாக்ட் ஆகும். ரைட்? ஸோ C எடுத்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்கே CH3 ரைட்? இங்கே நமக்கு C டபுள் பாண்ட் O NH2 அப்படின்னு வரும். அண்ட் இந்த குரூப் கம்ப்ளீட்டாக நமக்கு இங்கே ஆட் ஆக போகுது. அப்போ என்ன ஆயிருந்தா நமக்கு CH3 CHNH2 அண்ட் CH3ன்னு வரும். ரைட்? ஸோ ப்ரொப்பைல் பென்சின் நமக்கு வரும். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்திலமின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எத்திலமின் தான் கிடைக்கணும். ஸோ நமக்கு ஏன்னா ப்ரொப்பைல் அமீன், அதுவும் 2 அமீன் கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் டி தான் நமக்கு இங்கே கரெக்டு. ரைட்? நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ரொப்பனாயிக் ஆசிட் வித் Br2 பாஸ்பரஸ் ஈல்டு டைப்ரோமோ ப்ராடக்ட், அதோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லுவோம்? HVZ ரியாக்ஷன், ஆல்ஃபா ஹாலஜினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெட் பாஸ்பரஸ் போட்டு Br போட்டால் ஆல்ஃபா பொசிஷனில் வரும். ரைட்டா? ப்ரொப்பனாயிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். CH3 CH2 COOH. இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்? ரெட் பாஸ்பரஸ் போட்டு Br2 2 டை ஹாலஜினேஷன் நடந்திருக்கு. 2 ஹாலஜன் ஆட் ஆகிருக்கு. ரெண்டுமே நமக்கு இதில் ஆட் ஆகும், ஆல்ஃபா பொசிஷனில் ஆட் ஆகும். இங்கே Br, இங்கே Br, ஸோ இங்கே COOH இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருப்பாங்க? ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ரைட்? ஸோ ஆனால் இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து நமக்கு மோர் அசிடிக்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாக மூவ் ஆயிரும். அதில் நமக்கு என்ன ஆயிரும்? Br இங்கே சப்ஸ்டியூட் ஆயிரும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். விச் ஆர் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி? நம்ம முன்னாடி எழுதிருக்கோம். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இங்கே ஃப்ளூரின் இருக்குது. அப்போ ஃப்ளூரின் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அடுத்து குளோரின், அடுத்து புரோமின், அடுத்து அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃப்ளூரின், குளோரின், புரோமின் இங்கே இருக்கு பாருங்கள். ஃப்ளூரின், குளோரின், அடுத்தது புரோமின் அண்ட் அசிட்டிக் ஆசிட். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வர நமக்கு என்ன ஆயிரும்? அசிடிட்டி நமக்கு அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். In a set of reactions, acetic acid yield a product D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த D கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் CH3 C டபுள் பாண்ட் OOH இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் SOCl2 போடுறாங்க, குளோரினேஷன். அப்போ இது என்ன மாறும்? நமக்கு
CH3 C டபுள் பாண்ட் OClன்னு மாறும். ரைட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பென்சீன் போடுறாங்க. C6H6 in the presence of anhydrous AlCl3. இப்போ என்ன ஆயிரும்னா, நமக்கு இதில ஃபிடால் கிராஃப்ட் அசைலேஷன் இந்த CO இங்க ஆட் ஆக போகுது. அப்போ கடைசியில நமக்கு என்ன ஆகும்னா, C6H5 C டபுள் பாண்ட் OCH3 வந்துரும். ரைட். இதுதான் நமக்கு B. அண்ட் இதில HCN ஆட் பண்றாங்க. HCNல CN மைனஸ் இங்க அட்டாக் பண்ணும். அண்ட் இங்க OH வந்துரும். அப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா C6H5 இங்க C இங்க OH ரைட். அண்ட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா CH3 இங்க CN. இப்போ இதை ஹைட்ராலைஸ் பண்ணாங்கன்னா, சயனைடு ஹைட்ராலைஸ் பண்ணா அது ஆசிடா மாறிடும். அப்போ இது எப்படி மாறும் பாருங்க. C6H5C இங்க OH அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா நான் CH3 அந்த CN நமக்கு என்ன மாறும்னா COOH + NH3ன்னு ஹைட்ராலைஸ் ஆயிரும். இப்போ இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. பென்சீன் அதுக்கப்புறம் ஒரு கார்பன்ல CH3OH வந்து அதுக்கப்புறம் COOH. ஆப்ஷன் டி. ஸோ இந்த ஆப்ஷன் டி தான் நமக்கு என்னது கரெக்டான ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன். The OH group of an alcohol or the COOH group of an carboxylic acid can be replaced by Cl- using அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட். இப்போ நான் ROH எடுத்திருக்கேன். கரெக்டுங்களா. அண்ட் அதே மாதிரி RC டபுள் பாண்ட் OOH எடுத்திருக்கேன். ரெண்டுக்கும் ஒரே ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் PCl5. ஏன்னா இதுலேயே நமக்கு என்ன ஆகும் RCl கொடுக்கும். அண்ட் இதுலேயும் RC டபுள் பாண்ட் OCl கொடுக்கும். ரைட்டா. ஸோ ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HOCl யூஸ் ஆகாது. HOClன்றது நமக்கு அடிஷன் தான் போகும் இந்த இடத்துல. ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு குளோரின். குளோரின் உடைய அடிஷன் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் குளோரின் ஆட் பண்ணும்போது நமக்கு நீங்கள் ஆல்கஹால் பிரைமரியா இருக்க பட்சத்தில் ஆக்ஸிடைஸ் பண்ணி விட்டுரும். ரைட். அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இங்கே நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னாலுமே இங்கே மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்னா Cl சப்ஸ்டியூட் ஆகும். ஆசிட்ல நமக்கு Cl சப்ஸ்டியூட் ஆகாது. ஸோ அப்போ ஆப்டான ரியேஜென்ட் யாருன்னா A தான். இதுதான் ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம் Cl சப்ஸ்டியூட் பண்ணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Which one of the following orders of acidic strength is correct? இருக்கல நமக்கு என்ன தெரியும்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தான் மோர் அசிடிக் பிகாஸ் ஆஃப் தி ரெசனன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு யார் அப்படின்னா வாட்டர். ஏன்னா ஆல்கஹால்ஸ் ஆர் வெரி வீக்கர் தென் வாட்டர் தான். ஸோ ஆல்கஹால். ரைட். அடுத்த லீஸ்ட்டாக நமக்கு என்ன வருது ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் அசிடிட்டில் வருது. ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஏன்னா ஆல்கஹால் அசிடிக் தான் பட் லெஸ் அசிடிக் தென் வாட்டர் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்கஹால்ஸ் ஆர் லெஸ் அசிடிக் தென் வாட்டர். ரைட். அப்போ இந்த ஆர்டர் தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் பாருங்க. 78. In a set of given reactions, acetic acid yield a product C. C கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு CH3COOHலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் நமக்கு ஃபஸ்ட்டு ரியேஜென்ட்டே PCl5 தான். இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தோம். அப்போ Cl நமக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடும். அப்போ நமக்கு என்ன மாறும் CH3COCl. ரைட். அண்ட் இதுக்கப்புறம் இதில் வந்து C6H6 போட்டு anhydrous AlCl3 போடுறாங்க. அப்போ ஃபிடால் கிராஃப்ட். அப்போ இது என்ன மாறிடும் CH3 C டபுள் பாண்ட் O C6H5 மாறிடும். ரைட். அடுத்த செட்டில் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிரிக்னார்ட் ரீஜன் C2H5 MgBr ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மைனஸ் நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸில் போய் ஆட் ஆகிட்டு இது நமக்கு O மைனஸாக வரும். ரைட்டா. அப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா CH3 C2H5 இந்த பக்கம் C6H5 அண்ட் இங்கே OH இந்த மாதிரி வரும். ஒரு மெத்தில் ஒரு எத்தில் ஒரு ஃபினைல் அண்ட் OH எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ரைட். ஸோ இதுதான் நமக்கு என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எத்தில் பென்சோயேட் கேன் பி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் பென்சோயிக் ஆசிட் பை யூஸிங் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தில் பென்சோயேட்ன்றது ஒரு எஸ்டர். ரைட்டா. ஸோ பென்சோயிக் ஆசிடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் எத்தில் பென்சோயேட் நம்ம எப்படி வரையலாம் C6H5 C டபுள் பாண்ட் O OC2H5 இதுதான் அது எத்தில் பென்சோயேட். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பென்சோயிக் ஆசிட் எடுத்துட்டாங்க. அப்போ எத்தனால் எடுத்துக்கணும். எத்தனால தான் எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவோம். அதோட என்ன பண்ணணும் ஒரு ஆசிட் கேட்டலைஸ் ரியாக்ஷன் அது. அப்போ ஒரு ஆசிடும் எடுத்துக்கணும். அப்போ ட்ரை HCl போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ ஆப்ஷன் பி எத்தில் ஆல்கஹால் அண்டு ட்ரை HCl. ரைட். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.